என் பேர் ஜானி. என்னை பற்றி சொல்லிக்க எதுவுமே இல்லை. நானும் ஒரு சாதாரண மனுஷன்தான். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் செய்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா என்னோட கதைக்குள்ளே வாங்க. யூ ஆர் இன்வைட்டட். செத்தும் அழகா தாண்டி இருக்கு. பத்து நிமிஷம் முன்னாடி இவன் என்ன பார்க்க வந்தான். இப்போ இவ செத்து கிடக்குறா. ஹலோ யுஷிதா, திடீர்னு கால் பண்ணியிருக்க? ஹாய் அக்கா, திடீர்னுலாம் இல்லை, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க தான் கால் பண்ணியிருக்கா. நான் என் எக்ஸ்க்கு இன்விடேஷன் கொடுக்க போயிட்டுருக்கேன். இல்லை, இங்கே ஒரு வேலையாக வந்தேன். அதை உன்னையும் பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன். 3 வருஷம் கழிச்சு இப்போதான் ஞாபகம் வந்துச்சா? இல்லை, நம்மளுக்கு பிரேக்கப் ஆகி 3 வருஷம் ஆச்சுல, 4 நாள் எடுத்துச்சு. அப்படி இருக்க தம்பி, உனக்கு காஃபி இல்லையா? உனக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும்ல? காஃபி காஃபி தேங்க்யூ. நான் உங்களுக்கு என்ன விஷயம் சொல்றேன்? சொல்லு காஃபி. மூணு வருஷம் கழிச்சு நான் பார்க்க வந்திருக்கேன். கல்யாண பத்திரிக்கை வந்து திடீர்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் என் கல்யாணத்துக்கு உங்களை இன்வைட் பண்ண வரல. நம்ம பிரேக்கப் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. நான் மூவ் ஆன் ஆயிட்டேன். என் கல்யாணத்தை பற்றி உங்ககிட்ட தெரிவிக்க தான் வந்தேன். எப்படி நம்ம வாழ்க்கையை மறக்க சொல்றேன்? ஏன்னா அப்படி ஒன்னால கண்டுபிடிச்சு நீ மெமரிஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடு. நீ வாங்கி கொடுத்த திங்ஸ் சொன்னா கார்டில் இருக்கு. நீ எனக்கு செலவு பண்ணாமா இப்பவே நான் உனக்கு பேமெண்ட் பண்ணிடுறேன். தெரியலப்பா, ஒரு காலத்துல பிரச்சனை போது நான் தோப்பா பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப நீ எனக்கு பேபை பண்ற அளவுக்கு நான் ஆயிடுச்சு. ஆனா அவங்களுக்கு சீப்பா ஆயிடுதான். அவங்களுக்கு தலைகாட்டதான் ஆகிடுங்க. இப்படியே லோரேட்டா நாள் கிடைச்சிருச்சோ. நீ எந்த பிரச்சனையும் பண்ணாத ஜானி. நான் என் ஃபியான்ஸே கிட்ட சொல்லிடுவேன். அவருக்கு போலீஸ் இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. உன் கூட காசுக்காக பழகினேன். நான் சொன்னேன்ல, இதுக்கு முன்னாலே எனக்கு பிடிச்ச விஷயம்னு, அதை கொலை பண்ணுறது தான்.
இது என்னோட கொலை இல்லை. நான் 18 வயசுல இந்த கொலையை பண்ணிட்டு இருக்கேன். நான் கொலை பண்ணது சங்கீதா, காவியா, யாமினி, இப்போ இவ கௌசல்யா. கொலை பண்ணிட்டு ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு சிகரெட் அடிக்கிற சுகமே இருக்க, அது வேற. என்ன சார் டெய்லி மறுபுறம் சிட்டில ஒரு கொலையும் நடந்துருக்கு. எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு சார். மறுபுறத்துல கிரைம் நடக்கிறது இது ஒன்றும் புதுசு இல்லை. நம்ம இதுக்கு முன்ன நிறைய கிரைம் பார்த்துருக்கோம். அதே சமயத்துல சால்வும் பண்ணியிருக்கோம். குற்றவாளிக்கு தண்டனையை வாங்கி கொடுத்தோம். இந்த ஏஜென்சிக்கு இப்பதான் இன்டர்நெட் பூந்திருக்க. இதோட நாங்க நிறையவே பார்த்துட்டோம். போக போக அதுவா உனக்கு பழகம். இப்ப நம்ம பார்க்க போற கேஸ் ஒரு வித்தியாசமான கேஸ். அதோட கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ஃபைல்ஸ்ல இருக்கு. வித்தியாசமான கேஸ் அப்ப பார்க்கதே வித்தியாசமான கேஸ் தானே. இதுல என்ன கேஸ்ல வித்தியாசம்? சார் கிரைம் என்ன சார் வித்தியாசமான கேஸ்? அதே கேஸ் அதே ஃபைல். இந்த கொலை கொஞ்சம் வித்தியாசமான கொலை தான். கொலைகாரன் பேரு ஜானி. அவன் எக்ஸ தலையில அடிச்சு கொலை பண்ணிருக்கான். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவன் எக்ஸ மட்டும் தான் கொலை பண்ணியிருக்கான். ஆனா இங்க இன்னொரு திருப்பம். அவன் எக்ஸ மட்டும் கொலை பண்ணி ஒரு 4 கொலை 2 வாரத்துக்கு முன்ன இதே பேட்டர்ல நடந்திருக்கு. 4 கொலையா? எப்படி சொல்ற? அவன் தான் பண்ணிருப்பாரு. என்ன பேட்டர்ன் அவன் யூஸ் பண்ணான்? அவன் கொலை பண்ண விதம் எல்லாத்தையும் ஹேமரில் அடித்து தான் கொண்டு இருக்கான். எல்லா டெட் பாடி பக்கத்துலேயும் ஒரு ஸ்லிங் காசை விட்டுட்டு போயிருக்கான். சார் அவன் ஏன் கொலை பண்ணிட்டு ஷிலிங் காசு விட்டுட்டு போறான்? நீங்கள் 2 பேரும் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. அவன் ஏன் கொலை பண்ணிட்டு அந்த பாடி மேலே இந்த ஸ்லிங் காசை வச்சுட்டு போகிறான்? நிறைய சீரியல் கில்லர்ஸ் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லர்ஸ் பண்ணுற கொலை எல்லாமே ஒரு பேட்டர்ன். அதே சமயத்தில் அவனுங்க அந்த பாடிஸ் ஒரு த்ரெட் மார்க் விட்டுட்டு போவாங்க. அந்த த்ரெட் மார்க்ஸை என்னத்துக்கு விட்டுட்டு போறாங்க? அதுதான் அவனுங்களுக்கு ஒரு அடையாளம். The case start now.